ஆக்சுவலா நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா இந்த இப்படி தொப்பி எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு ஷெஃபா மாறிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இந்த ஃபயர் இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வந்துரும். இந்த ஒரு 2 or 3 months குள்ள நான் சாப்பிட்ட கொஞ்சம் டயட் ஃபுட் எல்லாம் நான் கூட ஷேர் பண்றேன். அந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த பொன்னிறமா வரட்டும். பொன்னிறமா எப்படின்னா என் நேரத்துக்கு வரட்டும். உன் பேச்சுல திமிர் தெரியுது. இந்த ஷெஃப் எல்லாம் கட் பண்றாங்க அந்த மாதிரி கட் பண்ண ஆசை. அப்படியா? ஒரு டைம் கட் பண்ணி வாங்கிட்டீங்கல்ல? ஒரே ஒரு தடவை கட் பண்ணேன். 6 தையல். தம்பி நீங்க சமைச்சிடாதீங்க. இது சாப்பிட போற முதலே நீங்க தான். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? உலகத்துல இருக்க எல்லா இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டு தான் இந்த குக்கர் நான் திறப்பேன். கண்புரஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த காஸ்டியூமை பார்த்தனே முடிவு பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா நல்லா சமைக்கிறவங்க எவ்வளவு இந்த காஸ்டியூமை வாங்கி வைக்க மாட்டாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி யாருக்கெல்லாம் சமைக்கவே தெரியாதோ என்ன மாதிரி ஆளுதான். ஆக்சுவலா நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா இந்த இப்படி தொப்பி எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு ஷெஃபா மாறிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இந்த ஃபயர் இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வந்துரும். ஏன்னா நம்மளும் இருக்க ஒரு ஷெஃப் ஆயிட்டோம்ல. என் வீட்டுல தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஒத்துக்கிறாங்க. இங்க யாராவது ஒத்துக்கிட்டா தானே ஓடுறாங்க நம்மள கண்டாலே. அதனால இன்னைக்கு வந்து ஒரு இந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த காஸ்டியூமை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணி நீ என்ன ரோல் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் எடுக்க போறோம் அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு 2 or 3 months குள்ள நான் சாப்பிட்ட கொஞ்சம் டயட் ஃபுட் எல்லாம் நான் கூட ஷேர் பண்றேன். சோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் வந்து நான் ட்ரை பண்ண போறேன். அது என்ன அப்படின்னா கொள்ளு ரைஸ். வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா சாப்பிட போறது நீங்க தானே. இல்ல நீங்க மத்தியானம் லஞ்சே எங்களுக்கு இதுதான். எனக்கும் அம்மாவுக்கும் 1 டம்ளர் அரிசி கொள்ளு ரைஸ் எல்லாம் ரெடி. சோ கொள்ளு ரைஸ் வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது டேஸ்டுக்காக பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருப்பாங்க. அண்ட் கொள்ளு ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து வறுத்து அரைச்சு துவையலா ரைஸ்ல போட்டு சாப்பிட்டு பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து எப்படி அப்படின்னா இது அப்படியே வந்து ஒரு மாதிரி குக்கர்ல வந்து நல்லா இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே இதை சாப்பிட்டதுனால நம்பி சொல்றேன். நம்பி சாப்பிடலாம். வாங்க மக்களே நம்ம போலாம். இது ஒரு அடுப்படியா எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாமான் செட்டாக ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. ஒரு சுத்தமா இருக்கா? வாங்க போவோம். உங்களுக்கு வந்து நான் டயட்ல இந்த வீக், அதாவது நான் சாப்பிடுற ஃபுட் நான் டயட்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டயட்டுங்கிறது யார என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொலஸ்ட்ரால் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்திங்கிறதுனால நான் வந்து புரோட்டீனா நிறைய விஷயங்கள் சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால நீங்களுமே வந்து நிறைய புரோட்டீன் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்களுக்கு ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரியான டயட்டிஷியன் தான் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் போங்க. என்னைய சொல்றவங்க எல்லாம் அதான் சொல்லுவாங்க, வாக்கிங் போங்க. எங்க போறோம்? ஆனா நான் சாப்பிடுற ஃபுட்டையுமே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதுல உங்களுக்கு எந்த ஃபுட்ல டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஃபுட்டை மட்டும் உங்களுக்கு தனியா ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ நாங்க ஒரு ஆள் தான் அப்படிங்கறதுனால 2 வெங்காயம் 1 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ரெசிபிக்கான டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, சும்மா கொஞ்ச நேரம் தான். அதனால நீங்க காலையில டக்குன்னு செஞ்சு ஆபீஸ் போறவங்க எடுத்துக்கலாம், யாரு வேணாலும் எடுத்துட்டு போலாம். எனக்கு இந்த ஷெஃப் எல்லாம் கட் பண்றாங்க அந்த மாதிரி கட் பண்ண ஆசை. அப்படியா? ஒரு டைம் கட் பண்ணி வாங்கிட்டீங்கல்ல? ஒரே ஒரு தடவை கட் பண்ணேன். 6 தையல். தம்பி நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறேன். சீரகம் எவ்வளவு அளவுன்னு கேட்காதீங்க. இப்படி கையில எடுத்து இப்படி போடுவேன். அவங்க உங்களுக்கு எப்படி இப்ப நிறைய சீரக ஸ்மெல் வரணும்னா சீரகம் நல்லதுதான், அதனால நீங்க போடுங்க. சோ நல்ல சீரகம் நல்லா போட்டுக்கோங்க. சோ மிளகு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். குத்து மதிப்பா போடுறதுதான். நான்லாம் எனக்கு மிளகு சீரகத்தோட வாசம் அவ்வளவு பிடிக்கும். சரி ஓகே, இப்ப நம்ம வந்து குக்கர் வந்து நம்ம வச்சுக்கலாம். டக்கு 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 டக்குன்னு போட போறோம். அவ்வளவுதான், மொத்தமே 5 நிமிஷம் தான். ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஐயோ ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? போயிடுச்சு. லைட்டர் ஒன்னு இருக்குமே, அது என்ன? இந்த கேஸ்ல லைட்டர் குறைய மாட்டேங்குது. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? கொஞ்சமா அப்படி கடுகு போடுறோம். கொஞ்சம் உளுந்து போட்டுப்போம். கடுகு தான் பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகளே வெங்காயம், அந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த பொன்னிறமா வரட்டும். பொன்னிறமா எப்படின்னா என் நேரத்துக்கு வரட்டும். உன் பேச்சுல திமிர் தெரியுது. ஏன்னா நானும் பெண் தான். சாப்பாட சாப்பிட இன்னைக்கு பார்த்து ரியாஸ் பாய் காணா போயிட்டாப்ல. எடுத்தேம்பாரு ஓட்டம். காலையில 8 மணிக்கெல்லாம் டியூட்டி போயாச்சு. அதனால இன்னைக்கு ஆனார்தான். நீங்க ஆயில் பாத்தீங்கன்னா பாருங்க நிறையவே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு.
சோ அதனால இந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு இன்னும் ஹெல்தி தான். சோ இதுல ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போதும். ஏன்னா ஒரு ஆளுக்கு தான், 2 ஆளுக்கு தானே. சோ இதுல வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மிளகு சீரகத்தை அரைச்சு அப்படியே போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கலர் அப்படியே ஃபுல்லாவே அதுல நல்ல ஜூஸ் இங்க பாருங்க, ஃபுல்லா அந்த கலர் நல்லா சும்மா அந்த 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 ஃபிளேவர் போறதுக்காக தான். இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது அந்த ரைஸ்ல அந்த வாடை வரும். அதனால நம்ம வந்து அதை முதலே போட்டு சும்மா இது பண்ணிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு மக்களே. இப்ப நம்ம வந்து கொள்ளை போட்டுருவோம். நம்ம தனியா கொள்ளெல்லாம் வறுக்க தேவையில்லை, இதுலயே போட்டுருவோம். கொள்ளு நாங்க 2 பேர் அப்படிங்கறதுனால இதுல ஒரு பாதி கொள்ளு அந்த பாக்கெட் இவ்வளவு கொள்ளு எடுத்துக்கிட்டேன் போதும். நான் மிளகாத்தூள் வந்து ரொம்ப 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 கம்மியா போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு போடணும்னு தோணுதோ அவ்வளவு போடுங்க. இவ்வளவு போடுறேன் நான். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலாக்கள் கொள்ளு எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவு. இதுல நீங்க நல்லா ஜூம் பண்ண, இதுல எந்த இடத்துலயுமே ஆயில் பாருங்க, ஆயிலே இல்ல. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் கம்மியா போட்டுக்குவோம், அதான் நல்லது. சோ இப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்திடலாம். நான் 3 ஊத்திருக்கேன், ஏன்னா நம்ம வந்து கொள்ளு சேர்த்திருக்கோம் அதனால. இப்ப நம்ம வந்து உப்பு எவ்வளவு அளவுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்து கம்மியா தான் போடுவேன். எப்பவுமே உப்பு நான் நிறைய போட மாட்டேன், ஏன்னா என் கையில வந்து எப்ப அழுனாலும் அது இப்படி வரும் உப்பு. ஆனா கம்மியா தான் சேர்த்திருக்கேன் நானு. சோ கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட மறந்துட்டேன், அதனால மஞ்சத்தூள் போட்டேன். நல்லா கொதிச்சு இப்ப நம்ம அரிசியை போட்டுடலாம். நீ சொன்ன மாதிரி தட்டி குக்கர்ல இதனோட அரிசியை போட்டோட குக்கரே தேடுது நம்மள. இல்ல இதுதான் வைக்க போறேன். எல்லாம் தண்ணி கிடைக்கலையா? சின்ன குக்கர் தேடி பாத்துட்டேன். உங்க வீட்டுல 1 கிடைக்குதா? வீடு யாரு நீங்க சமைச்சிடாதீங்க. இது சாப்பிட போற முதலே நீங்க தான். நான் எங்க வீட்டுக்கார கேட்காம சாப்பிடவே மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கார கேட்டேன், அவரு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால என் தாய்கிட்ட கொடுக்குறேன். போடவா? தண்ணி போதுமா? தண்ணி பத்தாதுமா, ஒரு டம்ளர் ஊத்து. நம்ம சைட் பை சைடா வந்து இந்த பாவக்காய் வந்து காலையில கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் நல்லா சுண்ட வறுக்காம போயிட்டாங்க. அதை கொஞ்சம் நம்ம வறுத்துருவோம். எனக்கு வந்து இந்த பாவக்காய் வந்து கிரேவியா இருந்தா பிடிக்காது, இறங்கவே இறங்காது. நான் பாவக்காய் வறுக்கிற ஸ்டைல் நல்லா இருக்கும், எங்க அம்மா சூப்பரா இருப்பாங்க. இன்னைக்கு மரியாக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிட்ட வாயன் பாவக்காய் ஏதோ குழம்பு மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த டேஸ்ட்ல பிடிக்காது. இது வந்து ஒரு மாதிரி குழம்பு மாதிரி இருக்கு. நம்ம இத நல்லா என்ன பண்ணுவோம், சிம்ல வச்சிருவோம். நான் தான் வந்து வெல்லமே போட்டேன். இதுல பாவக்காய் கொஞ்சம் கசக்கும்ல, அப்ப வெல்லம் போடுறது சூப்பரா இருக்கும். அப்கோர்ஸ் அப்கோர்ஸ். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? உலகத்துல இருக்க எல்லா இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு தான் இந்த குக்கர் நான் திறப்பேன். ஆனா அதுக்கு நடுவில் நான் ஒரு வேலை பார்த்தேன். என்ன தெரியுமா, இந்த பாவக்காவை முதல்ல எப்படி இருந்தது இப்ப எப்படி இருப்பாரு சுண்ட வச்சுட்டேன். எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். ஆமா, அப்படியே ஒரு மாதிரி நல்லா வறுத்து வச்சுட்டேன். பாத்துடலாம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா ட்ரையா அழகா சூப்பரா இருந்திருக்கா. வெந்திருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படி கிட்ட வாங்க. கொழுன்றது நிஜமாவே கொலையில சூப்பரா இருக்கு. பலன்னு இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா இதெல்லாம் புரியாது. ஓகே, நம்ம வந்து இப்ப பிளேட் பண்ணிடலாம். தீபாவளி முடிஞ்சு பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் வருது. ஐயோடா கேட்டா இருக்குல்ல. பாவக்காய் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்க 2 பேர் தான் சாப்பிடுவோம் இந்த பாவக்காய். ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்லதே சாப்பிடுறது இல்லை. ஆக்சுவலி நிறைய பேர் நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்க தெரியும், நம்ம வீட்டுல நிறைய வெஜ் இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம வீட்டுல ஒரு வெஜ் தான். வெஜ் பிரியர்கள் இங்க நிறைய ஜாஸ்தி. சாப்பாடு ரெடி. நம்ம போய் வந்து தாயிடம் கேட்போம் எப்படி இருக்கிறது என்று. நான் எவ்வளவு அழகா பிளேட் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்படியே லைட்ட போடுறேன். வெளிச்சத்து இந்த டோர் திறந்ததுனாலே வந்து வெளிச்சம் தெரியாது. தாயை எப்படி கவனிச்சு நானே மாசத்துக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுப்பேன். இது இப்ப சாப்பிட்டு எப்படி இருக்கு கொல்லப்பட்டீங்க என்னடா. எல்லா பிள்ளைங்களும் இதே மாதிரி கவனிங்கம்மா. பெத்த தாய வெண்டைக்காய் பாவக்காய் ஒரே அக்காவும் இருக்கு. எல்லா அக்கா தான். அப்புறம் கொள்ளு சாதம் பாத்தீங்கல்ல. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு.
கொஞ்சம் காரமா இருக்கு. காரம் வந்து அம்மா சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல, எனக்கு இந்த காரம் செட் ஆகும், அம்மாவுக்கு இந்த காரம் செட் ஆகாதுன்னு நினைச்சேன். கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் காரமா இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். பரவாயில்ல, நிசா நல்லா சமைச்சிருக்கு. ஐயோ வாக்க வந்துருச்சுக்கா. அவ்வளவுதான், தாய் சாப்பிடட்டும். மகளை நீ வாடி. விட மாட்டீங்களா அப்போ? வீடியோ பாத்துட்டு உடனே எங்க வீட்டுல கேட்பாங்க, உங்க அக்கா சமைச்சு சாப்பிடுறியா நீட்டு. அதாவது குடும்பப்படுத்த மாட்டேன். அக்கா அக்கா விதவிதமா சமைச்சு தராங்களேன்னு என்ன கேக்குறாங்கக்கா. அப்படிதான். ஆமா சமைச்சு தரமா? என்னோட சமையலோட அருமை உங்க எல்லாரும் தெரியும். தெரிஞ்சு இந்த வார்த்தையை கேட்காதீங்க. சாப்பிட்ட நான் சொல்றேன் கேளுங்க, அவ்வளவு சூப்பரா செய்வாங்க. அதுதான் உண்மை. பண்ணி நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆமா அக்கா செம்மையா செய்றீங்கக்கா அதெல்லாம். காரம் எப்படி இருக்கு உனக்கு? எனக்கு செட் ஆகுதுக்கா. ஓகே தான், அப்ப நம்ம காரம் சாப்பிடுற டிக்கெட் தான். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிடு எங்க ஆனாரு என்னப்பா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றேன்னு வேற பேச்சு வேற. இந்த மாதிரி யாராவது சமைச்சுவாங்களா? எழுதியா? எங்க வீட்டுக்காரர் வந்து இங்க கோயிலாக சமைச்சு கொடுத்து உனக்கு எதுவும் முடியாம அவர் ரொம்ப கஷ்டப்படணும், அதனால வேண்டாம் நாங்க. ஆனா உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம வீட்டு அத்தாக்கு செஞ்சு கொடுப்போம். காரம் என்ன பண்ண, காரம் கூட வச்சிருக்கீங்க. ஆனா இந்த சாப்பாடுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கா. நல்லா இருக்குல்ல? உனக்கு காரம் எப்படி இருக்கு? டிஃபரண்டான ஒரு டிஷ். அது இந்த கிளைமேட்டுக்கு அப்பா அப்படி இருக்கு. அப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்ல. மழை வடை போண்டா அப்படி சாப்பிடுவாங்க. நிஷாக்கா சூப்பரா செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சோ மக்களே, கொள்ளு ரைஸ் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது என்னோட டயட் ஃபுட்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ நீங்களும் இத உங்க வீட்டுல தைரியமா குழந்தைங்களுக்கு யார் வேணாலும் சாப்பிடலாம். இது ஒரு லஞ்சா எடுத்துட்டீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். உண்மையிலேயே என்னதான் விளையாடுதாமா சமைச்சாலும் இதான் ஃபுட்டோட வந்து அந்த நான் போட்ட இன்கிரியன்ஸ் எல்லாமே அதான். பட் நிஜமா நல்லா இருக்கு. நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு கொலையும் இல்ல. அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா சாப்பிட்டு சொன்னாங்க. அண்ட் அதான் நீங்களுமே இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ல பண்ண சொல்லுங்க. நான் வந்து டெய்லி ஷார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டயட் ஃபுட் நான் சாப்பிடும் போது அதோட ரெசிபி வேணா சொல்லுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா நான் சென்னை போயிட்டேன்னா ஷூட் பண்ண முடியாது, திருச்சி வந்தா மட்டும் தான் நான் ஷூட் பண்ண முடியும். சோ அதுல ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக ஷூட் பண்ணி அனுப்புறேன். தேங்க்யூ பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. 1 மில்லியன் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். இல்ல அது டிசைட் பண்ணிருக்கேன். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு வரேன். தேங்க்யூ சோ மச் மக்களே, தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, இல்லன்னா அக்காவை நான் போறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.